வயல் செஞ்சா இன்னுமே செமையா இருக்கும். ஃபுல்லா ஆல்பம் ப்ரோ எவ்வளோ இருக்கு பாருங்க, அவ்வளோதான் ஆல்பம். அடிக்கிற அந்த வெயிலுக்கு செமையா இருக்கு. நான் ஹரிஷ் பேசுகிறேன். நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரிங்கோவில் தமிழகத்தில் இருக்கோம். தமிழகத்தில் ஆதிகவனேஸ்வரர் கோயிலுக்கு ஆப்போசிட்ல நினைக்கிறோம். என்னதுக்காக என்ன வலிக்கிறேன்னா நானும் கிருபாவும் அடிக்கிற வெயிலுக்கு எங்கெங்க குளிக்கலாம் ட்ரிங்கோல அந்த இடங்களெல்லாம் பார்க்க போவோம். அதை விட குளிக்க போகிறோம். உண்மையாக வீட்டு இருந்து 7 கிட்டத்தட்ட 36-37 செல்சியஸ் போகுது. உடம்பெரிச்சு இந்த நெத்தியில பரு இது எல்லாம் வந்து 7 கட்டம் வந்துட்டு பேகுக்குள்ள ஜம்பர்லாம் எடுத்து வெளிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம எங்கே குளிக்க போகிறோம்? முதலாவது பொட்கேணி பார்க்க போகிறோம். பார்த்துட்டு எங்கே குளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அங்கே குளிப்போம். 2-3 பிளான் இருக்குது. எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி தான், நம்ம பிளான் பண்ணுற எல்லாமே பக்கம் நடக்கிறது இல்லை. ஸோ ஒரு பிளானில் போகிறோம், பார்ப்போம். பொட்கேணி பார்த்துட்டு போகிற வழியில் வேறு என்னெல்லாம் பார்க்குறோம்ன்றதை கென்ஸாக பார்ப்பேன். வேறு என்ன பிளான்? வேறு ரெண்டுக்கு ஒரு பிளானும் இல்லை. இதுக்கு பிறகு குளிக்கிறோம், அதுக்கு பிறகு என்னென்ன இருக்குது ஃபுல்லாக பார்த்தா ஓகே முடிஞ்சு. 3 இடம் பிளான் பண்ணியிருக்கு, பார்ப்போம். இது வந்து தமிழகத்தில் ஆதிகவனேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஃபேமஸ் ஆனது, ரொம்பவுமே பழமையானது. இப்போ இந்த இடத்துலேருந்து நாங்கள் மங்களகரமாக வீடியோ ஆரம்பிச்சுட்டு வெளிக்கிறோம். தமிழகமும் பொட்கேணியை நோக்கி போயிட்டு இருக்கோம். இது வயல் விதைப்புக்குரிய வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம வர வழியில் பார்த்தோம்னு சொன்னால் இதுலேயும் தண்ணி பாயும். இதில் வாய்க்கால் 2-3 வாய்க்கால் இருக்குது. அதையும் விட மெயினானது வந்து அந்த பொட்கேணி அப்படின்ற ஒரு தண்ணி பாயிற இடம் தான். அதுவுமே செம்மையாக இருக்கும். நானும் இன்னைக்கு தான் நான் போகிறேன். ஆனால் இடம் சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் நான் இன்னைக்கு தான் போகிறேன்னு நினைக்கிறோம். நான் இன்னைக்கு தான் போகிறேன். நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த ரூட்டுக்குள்ளே தான் கட் பண்ணணும். நான் பொட்கேணி கிராமம் இருக்கு பாருங்க. இப்போ நீங்கள் ட்ரிங்கோ டு கந்தலாய் போகிற இந்த ரூட்டால் மெயினாக வந்தீங்கன்னு சொன்னால், ட்ரிங்கோலேருந்து கந்தலாய் வாரீங்கன்னு சொன்னால் இடது பக்கம் கட் பண்ணி ஒரு 200-300 மீட்டர் வந்ததுமே வலது பக்கம் கட் பண்ணுறது தான் இந்த ரோட். அந்த ரோட்டுக்குள்ள தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இதால் தொங்கலா போனோம்னு சொன்னால், தொங்கலுக்கு போனோம்னு சொன்னால் அந்த பொட்கேணியை போய் பார்க்கலாம். கட் பண்ண அந்த ஜங்ஷன்ல இருந்து ஒரு 500 மீட்டருக்கு உள்ள வந்திருப்போம். எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்றது எக்ஸாக்டாக தெரியல. பாப்போம். இதில் போகிற யார்ட்டையும் கேட்டுட்டு இல்லை கேட்டுப்பா. ஆனால் அந்த பொட்கேணி குளிக்கிற இடத்துக்கு எதுல நான் போகிறேன். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? அப்படியே நீட்டுக்கும் போங்க, திருப்பாதீங்க. அப்படியே நீட்டுக்கு போங்க, அந்த குளிக்கிற இடம் அப்படியே. சூப்பர், தேங்க்ஸ். இப்போ நான் வந்து இந்த ரோட்ல ஸ்ட்ரைட்டா போனாலே குளிக்கிற இடம் தான் வரும் அப்படின்றாங்க. பாப்போம். கோடைக்கான வயல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த வாய்க்கால்லாம் திறந்து விட்டுருக்கு. எல்லாமே வயல் செய்யக்கூடிய வேலை ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. செமையா இருக்கு. பார்க்கவே வயல் செஞ்சா இன்னுமே செமையா இருக்கும். ஃபுல்லா பச்சை பசல்னு அழகா இருக்கும். இதுதான் பொட்கேணி, நாங்க வந்தாச்சு. ஏட்ட சேவரி நம்ம ஃபைனலி இந்த பொட்கேணி இடத்துக்கு வந்தாச்சு. அப்படியே குலசரவணியை பார்த்துட்டு நம்ம பொட்கேணி இருக்கிற இடத்துக்கு வந்து பார்ப்போம். அதில் சும்மா லைட்டாக நனைஞ்சிட்டு அங்கால அடுத்த இடங்களை பார்க்கணும். செமையா தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. கைஸ் நம்ம வந்து இப்போ பொட்கேணி அந்த ரோட்டுக்குள்ளால கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். நேராக ஸ்ட்ரெயிட்டாகவே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்குது, இந்த குளிக்கிற இடம் தான் இருக்குது. இங்கே வந்து இப்போ வயல்கள்லாம் செய்கிறதால கூட வயல் செய்கிறதால இந்த தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. இந்த டைமில் இங்கே வந்து குளிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்தது வந்து ஒரு வேலை நாள் ஒர்க் டேஸ் அப்படின்றதால க்ரௌட் இல்லை. பட் இருந்தாலும் ஏரியாக்கள் குளிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த குளத்தில் இருந்தால் இந்த வயல் செய்கிற தண்ணி இதால் போகுது. இதில் வந்து எல்லாருமே குளிச்சு என்ஜாய் பண்ணி இந்த வீக்கெண்ட்ஸில் வந்து குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்காக இங்கே வர்றது ஃபேமஸாக இருக்குது.
ஓகே, நம்மளும் லைட்டாக இதில் குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வெளிக்கலாம் அப்படின்றத பிளான். இதை முடிச்சுட்டு நம்ம எங்கெங்கே போகிறோம் அப்படின்றதெல்லாம் கண்டினியூஸாக பார்ப்போம். இது நம்ம வந்து இப்போ பொட்கேணியிலேருந்து தொங்கலாம் வந்துட்டு அந்த குளிக்கிற இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். செம்மையான ஒரு பிளேஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், மொத்தமே ஆல்பம் ப்ரோ எவ்வளோ இருக்குது பாருங்கள், அவ்வளோதான் ஆல்பம். பிஞ்சி போனால் அதில் ஓரளவு இடுப்புக்கு கொஞ்சம் மேலே வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த பாருங்கள், நம்ம இப்போ இறங்குறோம் 2 பேரும் போகிறோம் பாருங்க. இவ்வளவுதான். நீங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வீக் எண்ட்ஸில் வந்து சமைச்சு என்ஜாய் பண்ணி போகக்கூடிய மேடம் தான். செம்மையா இருக்குது. பாருங்க, மர நிழல்லாம் இருக்குது, ஒரு கேஸ் இல்லை. செம்மையா ஜாலியா அடிக்கிற இந்த வெயிலுக்கு. அப்படியா? அடிக்கிற இந்த வெயிலுக்கு செம்மையா இருக்கு. ஆமா அவ்வளோதானா? அந்த ஐயா தான் நம்மளை பயன்படுத்தி போல இருக்கு. பரவாயில்ல, அவரும் சேஃப்டி தான் சொல்லியிருப்பார். ரைஸ், கண்டிப்பாக இந்த தமிழகத்தில் பொட்கேணி இருக்கிற இடத்துல, ஆனால் நீங்கள் வந்திருக்க டைமில் இது திறந்திருக்கா இல்லையான்றது அப்படியாவது கேட்டு கன்ஃபார்ம் தான் பண்ணணும். இப்போ எத்தனை மாதம் போகுது? 4ஆம் மாதத்தில் திறந்திருக்கேன்னு சொன்னால் கோடையில் வயல் செஞ்சுட்டாங்க, அதனால திறந்திருக்கும். வந்த இடத்துலலாம் பார்த்துருப்பீங்க, வயல் செய்யக்கூடிய அரேஞ்ச்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் திறந்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து ரீசெண்ட் டைமுக்குள்ளே வந்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். சந்திப்போம். நம்ம வந்து இந்த இடத்துல குளிச்சு முடிச்சாச்சு. செம்மையாக இருந்துச்சு. இந்த அடிக்கிற வெயிலுக்கு செம்மையான ஒரு நமக்கு தேவையான ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த இடம். இதுதான் வந்து சேனாவாலி குளம் அப்படின்றாங்க. இந்த குளத்துலேருந்து வர இந்த தண்ணி, இந்த வாய்க்கால்லாம் நம்ம குளிச்சுனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம குளிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது யாருமே இல்லை. அதுவும் இது ஒரு ஒர்க் டேஸ். அந்த டைம்லேயும் சின்ன பொடிகள் வந்து ஏரியா பொடிகள் வந்து குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து இப்போ வெளிக்கிறோம். இனி தொடர்ந்து என்னென்ன நடக்குது அப்படின்றத அப்படியே பார்ப்போம். நம்ம வந்து இப்ப சரியா இந்த பொட்கேணியில தொங்கல்ல வர்ற அந்த இடத்துல இருந்து குளிச்சு முடிச்சு போட்டு இப்ப அடுத்த எங்க போறோம்? கந்தளாய். இப்ப நம்ம இன்னைக்கு இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம விசிட் பண்ண போற இடம் எல்லாமே வந்து தண்ணி சம்பந்தப்பட்ட இடமா தான் இருக்கும். உடம்புல நினைச்சிட்டு ஜாலியா சுத்த போறோம். ஸோ வாங்க, கந்தளாய் போற ரூட் அப்படியே பார்த்துட்டு கந்தளாயில என்ன நடக்குது, இப்போ என்ன செய்யலாம். கந்தளாய் போட என்ன இருக்கு? தயிர் இருக்குது, அங்க கித்தல் பானி போட்டு தருவாங்க, சாப்பிடலாம். ஆனா நான் தயிர் சாப்பிட மாட்டேன்னு. சரி பாப்போம். ஃபர்ஸ்ட் அங்க போய் தண்ணி பாய்தான் இல்லையானே தெரியல. பெரும்பாலும் தண்ணி பாயணும், இது கோடை டைம் தானே. பாவம், அங்கே போயிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த ரோட் வந்து மேக்ஸிமம் நாங்கள் பொட்காடியிலேருந்து கட் பண்ணதுல இருந்து நல்ல ரோட்டாக தான் இருந்துச்சு. கடைசியாக அந்த கிட்ட நெருங்கிய போதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. என்னடா மற்றபடி ஓகே, இப்படி ஒரு நல்ல ரூட்ல இருக்கு. கண்டிப்பாக பொட்கேணி தமிழ்நாட்டில் வந்து பொட்கேணி தொங்கலுக்கு வந்து பாருங்க. நம்ம வந்து இப்போ சரியா தமிழக ஜங்ஷன்ல வந்துட்டோம். தமிழக ஜங்ஷன்ல இருந்து லெஃப்ட் கட் பண்ணி சரியா இப்போ கந்தளாய் போகிறதுக்கு வெளிக்கிட்டாச்சு. இங்கேருந்து கந்தளாய் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் வருது. ஸோ இப்போ நம்ம அடுத்தது கந்தளாய் போகிறோம்.